இந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கு மிகவும் பிடித்த வேப்பிலை, மாயிலை இது 2யுமே நம்ம வீட்டு பூஜை அறையில பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. பக்கத்துல உள்ள அம்மன் கோவில்லேருந்து தான் இந்த வேப்பிலைய நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுட்டு வேப்பிலைய காமாட்சி தீபத்துக்கும் பின்னாடி நான் வச்சுட்டேன். சுத்தமான பஞ்ச பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய். அதில் அம்மன் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்த வேப்பிலையை பிச்சு இதில் போட்டுக்கலாம். மறுநாள் இந்த தண்ணியை எடுத்து நம்ம வீடு முழுவதுமே தெளித்து விட்டுக்கலாம். இப்படி செய்கிறதுனால இது ஒரு கிருமி நாசினியாகவும் பயன்படும். அம்மனுடைய பரிபூரணமான அருளும் நம்மளுக்கு கிடைக்கிறதா அர்த்தம். அந்த காலத்துல எல்லாம் ஆடி மாதத்தில் நோய் தொற்று அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வேப்பிலையும் மஞ்சள் தண்ணியும் தெரு எல்லாமே வீடு எல்லாமே தெளித்து விடுவாங்க. அம்மனுக்கு பிடித்த வேப்பிலை, மாயிலை இது 2மே நம்ம வீட்டு பூஜை அறையில் பயன்படுத்தி பலன் பெறவும். வாழ்க வளமுடன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.